குஜராத்தை விட தமிழ்நாடு என்ன அவ்வளவு பெரிய மாநிலமா? உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன, உங்களுடைய கடன் என்ன, ஆனா குஜராத் எவ்வளவு சிறப்பா இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்தியா டுடே கான்க்ளேவ்ல மூத்த பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு பிடிஆர் அவர்கள் எடுத்து வச்ச டேட்டாவை பார்த்து ஒட்டுமொத்த அரங்கமே பாத்தீங்க அப்படின்னா பயங்கர வைப் ஆயிட்டாங்க. எதுக்காக பிடிஆரை நோக்கி குஜராத்தை மையமாக வச்சு இந்த கேள்வியை இந்தியா டுடே பத்திரிகையாளர் கேட்டாரு. அதுக்கு பிடிஆர் சொன்ன பதில் என்ன? வணக்கம், இது தமிழ் குரல், நான் உங்கள் சத்யராஜ். எதுக்குடா இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொல்லி பல நாள் சிந்திக்கிற அளவுக்கு பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். வழக்கமா இங்கிலீஷ் மீடியாக்கள்ல அங்க நடக்கக்கூடிய டிபேட்டா இருக்கட்டும், இல்ல கான்க்ளேவா இருக்கட்டும், இல்ல 1-to-1 நிகழ்ச்சியா இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள்ல பாஜக காரங்க இல்ல பாஜகவுக்கு சாதகமான ஆட்கள், மோடிக்கு நண்பர் இல்ல மோடியினுடைய அட்வைசர்னு யாராவது 2 பேர் வந்து உட்கார்ந்து தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணி, திராவிடியன் மாடல் அரசுனா என்னன்னு டார்கெட் பண்ணி, சோசியல் ஜஸ்டிஸை டார்கெட் பண்ணி பல கேள்விகளை பிடிஆரை பார்த்து கேட்பாங்க. பிடிஆர் அதுக்கு எந்த விதமான கோபமே படாம டேட்டாவை எடுத்து வச்சு தெரிக்க விடுவாரு, தெரிச்சு ஓடிடுவாங்க. இது வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா நேற்றுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்தியா டுடே ஒரு கான்க்ளேவ் நடத்துறாங்க. அந்த கான்க்ளேவ்ல இந்தியா டுடேனுடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜீவ் சர்தேசாய் கலந்துக்கிறாரு. அவர் தான் வந்து பிடிஆரை வந்து கேள்வி கேட்கிறாரு. அவருடைய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு எக்ஸ்பிளனேட்டரி ஃபார்மேட்டாவே கேள்வி கேட்கிறாரு. இது வந்து நேரடியா வந்து பிடிஆரை டார்கெட் பண்ணி டிபேட் பண்ணாம ஒரு எக்ஸ்பிளனேட்டரியா கேட்கிறாரு. அந்த எக்ஸ்பிளனேட்டரியா கேட்கும் போதும் அவர் ஒரு விஷயத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, குஜராத்தை விட தமிழ்நாட்டுக்கு கடன் அதிகமா இருக்கு, நீங்க எப்படி வந்து தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல அரசுன்னு சொல்றீங்க, ஒரு திராவிடியன் மாடல் அரசு அப்படின்னா என்ன, இப்படி அதிகமா கடன் வாங்குறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஆமா, குஜராத்தை விட தமிழ்நாட்டினுடைய பிசிக்கல் டெபிசிட் அதிகம் தான், அதாவது அந்த பற்றாக்குறை கடன் அதிகம் தான். ஆனா தமிழ்நாடு மாடல் அரசு, திராவிடியன் மாடல் அரசு அப்படின்னா என்ன, குஜராத் மாடல் அரசுனா என்ன அப்படிங்கறத ஒரு ஒப்பீட்டா வந்து அவர் சொல்றாரு. இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய கடன் குஜராத்தை விட அதிகம். ஆனா மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் சொல்லக்கூடிய சேஃபர் லிமிட்ல தான் அந்த கடன் இருக்கு அப்படிங்கிறது ஒரு தனி சாப்டர், அது தனியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிடிஆர் இதுக்கு என்ன ரிப்ளை கொடுத்தாரு அப்படிங்கிறதா முக்கியம். பிடிஆர் வெளிப்படையா சொல்றாரு, எனக்கு கடன் வாங்குறதோ இல்ல ஒரு மாநிலம் வந்து டெப்ட்ல நிக்கிறதோ முக்கியம் கிடையாது, அந்த மாநிலம் அந்த மாநிலத்துடைய மக்களுக்கு என்ன சோசியல் அப்லிஃப்ட்மெண்ட்டை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்றாரு. இது ரொம்ப 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 முக்கியமானது. நீங்களே நினைக்கலாம், என்னடா குஜராத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை விட வந்து அதிகமான ரெவன்யூ காமிக்கிறாங்க, அவங்க கடன் வாங்கலை, தமிழ்நாடு கடன் வாங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ஆனால் நல்லா யோசிச்சுங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 மிகப்பெரிய பணக்காரர்கள், அதிகமாக சொத்து வச்சிருக்கக்கூடியவங்க குஜராத்தி மார்வாடிகள். அவங்க தான் வந்து பெரிய பணத்தை வந்து கொட்டி குவிச்சு வச்சிருக்கிறாங்க, அம்பானி அதானி மாதிரி ஆட்கள். ஆனா அதே சமயத்துல அதே குஜராத்ல தான் பாத்தீங்க அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகம். அதாவது ஒட்டுமொத்த குஜராத் மக்கள்ல இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி ரேட் இருக்கு பாத்தீங்களா, 21.8% இருக்கிறாங்க. 21% மக்கள் அங்கு வறுமையில் வாடுகிறார்கள். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது அப்படியே தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் வெறும் 2% தான். இதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதே குஜராத்தில் இன்ஃப்ளேஷன் ரேட் 5.39%, தமிழ்நாட்டில் வெறும் 4.8% தான். விலைவாசியும் அங்க அதிகமா இருக்கு, தமிழ்நாட்டில் குறைவா இருக்கு. அதே சமயத்தில் வறுமையும் அங்க அதிகமா இருக்கு, தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவா இருக்கு, பிலோ 2% இருக்கு. இப்ப நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அங்க பணம் நம்மளை விட அதிகமா வந்தாலும் ஒரு 10-20 மார்வாடிகளுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா மக்களுடைய வளர்ச்சி ஈக்குவலா இருக்கு. இதைத்தான் திராவிடியன் மாடல் அரசு, இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. இங்க தமிழ்நாட்டில் ஒரு உயர்ஜாதிக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு அப்படின்னா அதே வளர்ச்சி பிசி எம்பிசிக்கு இருக்கணும். பிசி எம்பிசிக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு அப்படின்னா அதே வளர்ச்சி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இருக்கணும். எல்லாரும் ஒரு படி முன்னாடி கால் எடுத்து வச்சு நகர்ந்து சேர்ந்து போறதுதான் வளர்ச்சியே தவிர ஒரு குறிப்பிட்ட செக்டார் மட்டும் வளர்றது வளர்ச்சி கிடையாது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு, குஜராத் இது ரெண்டுடைய சோசியல் செக்டார் இருக்கு பாத்தீங்களா, வெல்ஃபேர் செக்டார்ஸ், இதனுடைய முன்னேற்றம், இதனுடைய இந்த பெர்சன்டேஜ் குறித்து மிக விரிவாகவே அவர் சொல்றாரு. ஏற்கனவே இது குறித்து பாத்தீங்க அப்படின்னா உயர் பத்திரிகையில வந்து கிறிஸ்டோபர் ஜெவலாட் ஒரு கட்டுரையை ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு, தமிழ்நாட்டையும் குஜராத்தையும் கம்பேர் பண்ணி. அந்த கட்டுரையா இருக்கட்டும், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசுறதா இருக்கட்டும், தமிழ்நாடு வேற மாடல், குஜராத் வேற மாடல். குறிப்பா சொல்ல போனா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங். இங்க 90% பேர் +2 முடிக்கிறான். அங்க பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்கள்ல +1 +2 10th முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்கள்ல 50% கூட +2 தாண்டறதே கிடையாது. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி +2 படிச்சு முடிச்சுட்டு காலேஜுக்கு போகக்கூடிய எண்ணிக்கை இருக்கு பாத்தீங்களா, அதுல தமிழ்நாட்டில் 47%. ஆனா குஜராத்தில் பாத்தீங்கன்னா வெறும் 24%, பாதிக்கு பாதி. நம்ம ஊர்ல +2 100 பேர் முடிக்கிறான் அப்படின்னா 47 பேர் காலேஜ் படிக்க போறான். ஆனா
வெறும் 1/3 கூட இல்லாத மாநிலம் யாருன்னா குஜராத். வெறும் 24 பேர் 20 பேர் தான் வந்து காலேஜை நோக்கி போறான். இதை விட இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் பெஸ்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஆனா குஜராத்ல வெறும் 2 யூனிவர்சிட்டி தான் இருக்கு. அப்ப இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கல்வி தரத்துல ஏழை எளிய சாமானிய மக்களுடைய பங்களிப்பு, அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா குஜராத் எடுத்துட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க ஒண்ணுமே இல்ல, தமிழ்நாட்டில் கூடிய மொத்த ஆசிரியர்களுடைய பட்டியல் எடுத்து பாருங்க. இதுல எவ்வளவு மக்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியில் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் குஜராத் இருக்கக்கூடிய மொத்த பள்ளிக்கூட வாத்தியார்கள்ல எவ்வளவு பேர் பிசி, எம்பிசி, எஸ்சி இருக்கான்னு பாருங்க. தமிழ்நாட்டில் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். தமிழ்நாட்டில் 69% ரிசர்வேஷன் இருக்கு. இங்க பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு அதிகமான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்படுது. அப்ப இந்த சமூகத்திலிருந்து, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஆசிரியரா முதல் தலைமுறையா வர்றாங்க இல்லையா, அவங்க பிள்ளைகளை இன்னும் நல்லா படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. பெரிய பெரிய கார்பரேட் அரசாங்க பணிக்கு அனுப்புவாங்க. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, சமூக வளர்ச்சி அடையுது இந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி. ஆனா குஜராத்ல சமூக வளர்ச்சி கிடையாது, வெறும் பொருளாதார வளர்ச்சி. அந்த பொருளாதார வளர்ச்சியும் சில கார்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற டேட்டாவை டிஃபரன்ஸ் எடுத்து காமிக்கிறாரு பிடிஆர். இதைத்தான் ஒரு பல நாளா சொல்றாரு. இங்க பாருங்க, எனக்கு கடன் இல்லை அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். இந்த கடனை கட்டுற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு எக்யூப்டான விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் வந்து 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவன் 20,000 ரூபாய் கடன் வாங்கின பெரிய விஷயம் கிடையாது. 20-25,000 கடன் வாங்கினாலும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த கடனை கட்டுற அளவுக்கான சம்பளம், வருமானம் அவனுக்கு இருக்கு. ஸோ அதைத்தான் அவர் சொல்ல வர்றாரு. நான் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி என் பிள்ளைய படிக்க வச்சேன் அப்படின்னா அந்த பிள்ளை படிச்ச அந்த கடனை கட்டிக்குவான், என் பொருளாதாரத்தை முன்னேற்றி கட்டிக்கும் அப்படிங்கிறதா யதார்த்தமான பொருளாதார உண்மை. ஸோ அப்போ தமிழ்நாட்டினுடைய கடன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்தினுடைய ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லக்கூடிய லிமிட்டுக்குள்ளதான் இருக்கு. அதே சமயத்துல இந்த கடன் முழுக்க சோசியல் செக்டாருக்குள்ள நிறைய இன்ஜெக்ட் பண்ணி அதனுடைய வளர்ச்சி வந்து அபாரமா இருக்குது அப்படிங்கிறதா காமிக்கிறாங்க. இதுல இன்னும் சில டேட்டா என்ன சொல்ல வருது அப்படின்னா, பெர் கேபிட்டா கன்சப்ஷன். அதாவது பெர் கேபிட்டா கன்சப்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதன் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு நுகர்றான் அப்படிங்கிறது. ஸோ யார் நிறைய பொருளை வாங்குறாங்களோ அந்த மாநிலம் தான் பணக்கார மாநிலம். ஏன்னா இப்போ என்கிட்ட காசு இருந்தா நான் பொருளை வாங்க போறேன். காசு எனக்கு எப்போ வரும்? எனக்கு வருமானம் அதிகமாக வந்தா வரும். ஸோ அப்போ தனிமனித வருமானம் அதிகரிப்பு, தனிமனித கன்சப்ஷன் அதிகரிப்பு உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 7,630 ரூபா கன்சப்ஷன் ரேட்டா இருக்கு எங்கேயா தமிழ்நாட்டில். ஆனா அதே சமயத்தில் வந்து குஜராத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 6,621 ரூபா தான். அப்போ அங்க என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா, பெர் கேபிட்டா கன்சப்ஷனே ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. அங்க மக்கள்கிட்ட வாங்கும் திறன் குறைவா இருக்கு. ஏன்னா பணம் முழுக்க ஒரு குறிப்பிட்ட உயர் ஜாதி குழுக்களுக்குள்ளேயே புழங்கிட்டு இருக்கு பணம். இங்க அப்படி கிடையாது. பணம் ஈக்குவாலிட்டியா நடந்துட்டு இருக்கு. இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது கலெக்டிவாக எல்லாத்தையும் அணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு வளர்ச்சியா இருக்கு. இந்த வளர்ச்சி தான் எனக்கு தேவை. குஜராத் வளர்ச்சி ஒரு மாடலே கிடையாது. குஜராத் அப்படிங்கிறது ஒரு போலியான மாடல் அப்படின்னு பிடிஆர் தெரிவிக்க வர்றாரு. இதுல இன்னும் சில டேட்டாக்களை பொருத்தி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே உயர் பத்திரிகையில கிறிஸ்டோபர் ஜெவர்லாண்டு சில கட்டுரைகள் எழுதி சில ஒப்பீடுகளை சொல்லியிருந்தார். அந்த ஒப்பீடுகள்ல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, கிராமப்புறங்கள்ல ரூரல்ல இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த கூலி தொழிலாளி ஒரு நாளைக்கு ஒரு கூலிக்கு போகும்போது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க, அதே சமயத்தில் குஜராத்தில் இருக்கவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க. இந்த ஒப்பீடை வந்து கிறிஸ்டோபர் ஜெவர்லால்ட் ரொம்ப அழகா வந்து எக்கனாமிக் டேட்டா எடுத்து வச்சு கம்பேர் பண்றாரு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரூரல் இருக்கக்கூடிய கூலிகள் வந்து ஒரு நாளைக்கு 481 ரூபா சராசரியாக வேலை கிடைத்தா அவங்க செய்ய முடியும். ஆனா குஜராத்தில் இருக்கவங்க வெறும் 250 - 270 ரூபா மட்டும்தான். அப்ப தமிழ்நாட்டில் சம்பாதிக்கிறதுல பாதியை தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு கூலி சம்பாதிக்கிறாரு. அதே சமயத்தில் விவசாய கூலிகள் இருக்காங்க இல்லையா, விவசாயம் பண்றக்கூடிய கூலிகள், அது நாற்று நடுறது, அது மட்டும் இல்லாமல் மற்ற வேலைகள் செய்யறாங்க இல்லையா, இந்த கூலிகள் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 470 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா குஜராத்தில் வெறும் 241 ரூபா தான். ஸோ இப்போ இந்த கம்பேரிசனும் ரொம்ப லோவா இருக்கு. அப்போ ஒரு மாநிலத்தினுடைய ஒரு பெரும் மக்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய கிராஸ் ரூட் இன்கம் ஏர்னிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது குஜராத்தை விட தமிழ்நாடு சிறந்ததாக இருக்கு. ஸோ அப்போ தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இதைத்தான் குறிக்கும். தமிழ்நாட்டினுடைய மாடல், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி ஏன் மற்ற மாநிலத்திலிருந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னா, இந்த கிரவுண்ட் செக்டாரினுடைய வளர்ச்சி தான், கிராஸ் ரூட் வளர்ச்சி தான். இதுல இன்னொரு குறிப்பிட்ட டேட்டா என்ன அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் இருக்காரு அப்படின்னா அவர் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிப்பார். ஆனா இதே கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர், இதே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை, இதே நேரம் கூலியை எங்க குஜராத்தில் வாங்கினார்னா வெறும் 323 ரூபா தான்.
ஸோ இப்போ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பெங்கால், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஒரிசா இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கூலி ஆட்கள் அந்தந்த ஊரில் வேலை கிடைக்கல அப்படின்னா அவங்க குஜராத்துக்கெல்லாம் போகிறது கிடையாது, தமிழ்நாட்டை நோக்கி தான் வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டை நோக்கி வர்றாங்க? தமிழ்நாட்டினுடைய கூலி அப்படிங்கிறது குஜராத்தில் வாங்கக்கூடிய ஒரு லேபருடைய கூலியை விட ரொம்ப 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 அதிகமாக வாங்குறாங்க. ஏன்னா இங்கே பொருளாதார கட்டமைப்பு அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒருத்தருக்கு 500 ரூபா கொடுக்குற அளவுக்கு கேலிபர் உள்ள ஒரு பொருளாதார சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த பொருளாதார சூழலை தான் நாங்கள் உருவாக்க விரும்புகிறோம். யாரோ 4 பேர் அம்பானி அதானி மாதிரி 5 ஆண்டு 10 ஆண்டுல 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அந்த பேட்டர்ன் எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு பிடிஆர் நெத்தி அடியா நேற்று பேசியிருக்கிறாரு. இதுல இன்னும் ரொம்ப குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்தியாவில் ஃபேக்டரிஸ்ல உற்பத்தி துறையில வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மொத்த பெண்கள்ல கிட்டத்தட்ட 42% தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்தியா முழுக்க 100 பெண்கள் வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம் உற்பத்தி துறையில, அதுல 42 பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டினுடைய பெண்கள் வேலை வாய்ப்புக்கு போற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பெண்கள் வேலைக்கு போறது ஃபேக்டரியில அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமா இருக்கு தமிழ்நாட்டில். ஆனா வட இந்தியாவில் அப்படி கிடையாது. வட இந்தியா ஒரு சாதிய இருக்க சமூகமாகவே இன்னும் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா சாதியில் ஒரு தளர்வு ஏற்பட்டிருக்கு இல்லையா, இந்த தளர்வை செய்தது யாருன்னா நீதி கட்சி காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கத்தினுடைய பிரச்சாரங்கள் தான். இந்த சாதிய தளர்வு பெண்களை படிக்க வைக்குது, பெண்களை கொண்டு வந்து பொருளாதாரத்தில் உழைக்க வைக்குது, அவங்க சம்பாதிக்க வைக்குது, அவங்கள சோசியலா ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டை கொடுக்குது. இப்போ ஒண்ணுமே இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு விடியல் பேருந்து பயணம் இருக்கு. அவங்க எங்கே வேணாலும் போய்க்கலாம் வந்துக்கலாம். காலங்காத்தால் எந்திரிச்சு வேலைக்கு போகிற பெண்கள் ஒரு மாதம் ஒரு 1000 ரூபா 1500 ரூபா பஸ் டிக்கெட்டுக்காக செலவு பண்ணணும். அந்த செலவு இன்னைக்கு மிச்சமாயிடுச்சு. சரி, இது இல்லாமல் கிராமப்புற பெண்களுக்கு, வேலைக்கு போகாத பெண்களுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாடு அரசு ஏற்கனவே 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை கொடுத்துருந்தாங்க. இன்னையிலிருந்து 2000 ரூபாய்னு திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. ஸோ 2000 ரூபா மாதம் அவங்களுக்கு போகுது. இது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு உரிமை தொகை. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2000 ரூபா அவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக சேரும். இன்னொரு பக்கம் அவங்க பேருந்துகளுக்கு செலவு பண்ண வேண்டிய காசு இல்லை. இது இல்லாமல் இன்னும் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய மற்ற சலுகைகள், இது எல்லாமே என்னவா மாறுது அப்படின்னா ஒரு பெண்களை கிராமப்புறங்களில் இருந்தால் கூட ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டை கொடுக்குது. அப்போ கிராமப்புற பெண்களும் சரி, நகரத்தில் வேலைக்கு போகிற பெண்களும் சரி, ஏன் இங்கே ஃபினான்ஷியல் புழக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஸ் ரூட் எக்கானமியை ஃபோக்கஸ் பண்ணி செயல்பட்டதுனால தான். ஒன்றுமே இல்லை, 2000 ரூபா மாதம் ஒரு கிராமத்தில் 500 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த 500 பேர் கிராமத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் 200 பெண்கள் இருக்காங்க. இந்த 200 பெண்களுக்கு ஒரே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம் 2000 ரூபா டெபாசிட் பண்ணுது அப்படின்னா இந்த 200 பெண்களும் தங்களுடைய 2000 ரூபாயை எங்கே செலவு பண்ணுவாங்க? சராசரியாக அந்த 4 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது அந்த கிராமத்துக்குள்ளே தான் இருக்க போகுது. நான் சொல்கிறது 200 பேர் இருக்கக்கூடிய கிராமம். ஒரே நாள்ல 4 லட்சம் ரூபா ஒரு கிராமத்துக்குள்ள வருது. இந்த பணம் எங்க போய் சேரும்? அந்த கிராமத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடைக்கு, ஒரு கறி கடைக்கு, இல்ல இன்னும் சில உபகரணங்கள் வாங்குறதுக்கான, இல்ல அங்க இருக்கக்கூடிய சில மருந்து கடைக்கோ மெடிக்கல் ஷாப்புக்கோ ஏதோ ஒன்று போய் சேரும். அப்ப அந்த ஒரு 4 லட்சம் ரூபா அப்படிங்கிறது அந்த கிராமத்துக்குள்ளேயே புழக்கத்தை ஏற்படுத்தும். அது அந்த கிராமத்தை ஒரு பொருளாதார ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா மணி ஃப்ளோவை ரொம்ப அதிகப்படுத்தும். இது ரொம்ப 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 ஒரு மைன்யூட்டான ஒரு எக்கானமி. ஸோ இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்றது ஒரு 200 பேர் இருந்தாலே எவ்வளோ பெரிய பெனிஃபிட். ஒரு கிராமத்துக்குள்ள 500 பேர் 800 பேர் இருக்கக்கூடிய கிராமத்துக்குள்ள 2000 ரூபா போடும்போது எக்கச்சக்கமான லட்சங்கள் உள்ள பூரும். இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை உயர்த்தும். அங்கே இருக்கக்கூடிய அம்மா காய்கறி கடை போட்டிருப்பாங்க, இந்த பணம் அந்த காய்கறி கடைக்கு தான் போய் சேரும். ஸோ இது இந்த பெனிஃபிட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பெனிஃபிட் தான் பெண்களை அப்லிஃப்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் பெண்கள் படிச்சுட்டு வேலைக்கு போறது எண்ணிக்கையும் இந்தியாவிலேயே அதிகமாக தான் இருக்கு. இன்னொரு பக்கம் கிராஸ் ரூட்ல பெண்கள் கையில் காசு புழங்கக்கூடிய தன்மை இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் இங்கே தான் அதிகமாக இருக்கு. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குஜராத்தை விட கல்வி கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதிகமான அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அங்க ஆங்கிலமும் சொல்லித்தரப்படுது. அதாவது பள்ளிக்கூடத்தினுடைய பாடத்திட்டங்கள் தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலையுமே சொல்லிப்படுத்துறது. ஸோ ஆங்கிலத்தில் படிச்சுட்டு வரக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் போகிறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு பர்சன்டேஜ் ரெசர்வேஷன் இருக்கு அரசு மாணவர்களுக்கு. அப்போ அந்த மாணவன் கல்லூரிக்கு போறான். ஸோ கல்லூரிக்கு போய் முடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கான வேலை வாய்ப்பு இங்க இருக்கக்கூடிய உற்பத்தி நிறுவனங்கள் பணத்தை கொண்டு முதலீடு பண்ணி உருவாக்கி வைக்கிறாங்க. அப்போ இந்த ஈகோ சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்குறதா இருக்கு. இது எல்லாத்துக்குமான ஒரு பெரிய பலனை கொடுக்குது. ஆனால் குஜராத் மாதிரியோ இப்போ வட இந்தியாவை எடுத்துக்க உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் இது மாதிரியான மாநிலங்கள்ல ஏன் இவ்வளவு முதலீடுகள் வரமாட்டேங்குது? ஏன் இவ்வளவு ஐடி கம்பெனிஸ் இல்லை? அது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இல்லை. குறிப்பாக இந்த ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2000 ஸ்டார்ட் அப்ல இருந்து இப்போ 20,000. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 2000 ஸ்டார்ட் அப்ல இருந்து 12,000 ஸ்டார்ட் அப் நோக்கி போயிடுச்சு.
ஏன் இந்த ஸ்டார்ட் அப் அதிகமா இருக்கு? ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது புது புது நிறுவனங்களை உருவாக்குவது. இந்த புது நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய தன்மை, திறன் ஏன் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா, இங்க குவாலிட்டி ஆஃப் லேபர்ஸ் அதிகமாகறாங்க. ஏன் குவாலிட்டி ஆஃப் லேபர்ஸ் இருக்குன்னா, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படா இருக்கு அப்படின்னா, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஊடாக மட்டும்தான் இருக்கு. ஒரு குழந்தைய சின்ன வயசுலயே ஒரு டீ கடைக்கு வேலைக்கு போக சொல்றதோ, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வேலைக்கு போக சொல்லாம அவங்கள கல்விக்கூடத்துக்கு தள்ளும் அளவுக்கு பேரண்ட்ஸிடம் போதிய பணமும் வசதியும் இருக்கு இல்லையா? இந்த உருவாக்கத்தை ஏற்படுத்தியது தான் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம் ஆஃப் எக்கானமி. இந்த ஸ்கீம் தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய பலம். குஜராத் இந்த மாடல் கிடையாது. குஜராத் இந்த மாடல் இல்லாதனால தான் அங்க பள்ளிக்கூடம் போறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. குறிப்பாக பெண்கள் பள்ளிக்கூடம் போறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அது மட்டும் அதே போல ஹையர் எஜுகேஷன் காலேஜுக்கு போறவங்களோட எண்ணிக்கை தமிழ்நாட்டை விட பாதிக்கு பாதி குறைவா இருக்கு. காலேஜுமே அங்க ஒன்றும் கிடையாது. இங்க 18 யூனிவர்சிட்டி, இந்தியாவில் பெஸ்ட் 10 யூனிவர்சிட்டியில இங்கே தான் இருக்கு. இது நாம சொல்லல, மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கமே சொல்லுது. இந்தியாவில் மிகச்சிறந்த 100 பல்கலைக்கழகங்கள் என்ற பட்டியலை வெளியிடும் போது அதில் 18 தமிழ்நாட்டில் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இது இல்லாம காலேஜஸ், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லாம போனது இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் குஜராத் மாடல். அந்த மாடல் வேஸ்ட் அப்படிங்கிறாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். பொறுத்திருந்து பார்ப்போம். இது குறித்து இன்னும் பல தகவல்களை பிடிஆர் அவர்கள் பகிர்ந்துக்கிறாரா என்றது.